அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரான் விரிவுரை தொடர் 162. நாம் தொடர்ந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதில் ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் ஒரு 12 கேள்விகளை சஹாபாக்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் பதில் சொன்னான். அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் மாத்திரமல்ல, நமக்கும் உரியதுதான். என்றும் அந்த கேள்வியும் அதற்குண்டான பதிலும் அருள்மறை திருக்குரானில் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னாடி வரைக்கு அரபு தேசத்தில் மக்களிடத்தில், குறிப்பாக யூத சமூக மக்களிடத்தில் பெண்கள் பூ பெய்துவிட்டால், வாலிப பருவத்தை அடைந்து விட்டால், மாதந்தோறும் அவர்களுக்கு 2 நாட்களோ அல்லது 3 நாட்களோ அல்லது 5 நாட்களோ அவரவர்களின் உடல் தகுதிக்கு தகுந்தவாறு அவர்களின் மறைவிடத்தில் இருந்து ஒரு அசுத்தமான உதிரப்போக்கு, இரத்தப்போக்கு ஏற்படும். இந்த இரத்தப்போக்குகள் ஏற்படும் போது அன்றைய யூதர்கள் இவர்களுக்கென்று தனியான ஒரு இருப்பிடம், இவர்களுக்கென்று அவர்கள் சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு தனியான ஒரு பாத்திரங்கள், இவர்களோடு பேசுவதை கூட நிறுத்தி கொள்வார்கள். தனிமையில் அவர்களை அமர வைத்து விடுவார்கள். பிறர்களோடு சார்ந்திருக்க அனுமதிக்க மாட்டார்கள். பிறர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வீடுகளில் இருக்கிற இடங்களில் கூட இல்லாமல் இவர்களை தனியான ஒரு ரூமில் கொண்டு போய் அடைத்து வைத்தது மாதிரி வைத்துக் கொள்வார்கள். நிறைய யூதர்கள் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டதற்கு பிறகு இது சம்பந்தமான சந்தேகங்கள் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தன. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நாள் சஹாபாக்கள் சிலர்கள், யா ரசூலல்லாஹ், மாத விலக்கு ஏற்படக்கூடிய பெண்களிடத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, அது சம்பந்தமான எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் தேவை என்று நபியிடத்தில் கேட்கிறார்கள். அப்போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார்கள். ரப்புல் ஆலமீன் திருக்குரானில் 2வது சூரா 222வது வசனத்தை இறக்கி வைத்தான். அந்த வசனம், எஸ் அலூனக அனில் மஹீல், நபியே, மாதவிலக்கு சம்பந்தமாக உங்களிடத்தில் கேட்கிறார்கள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இது சம்பந்தமா. குல்ஹுவ அதன், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அது ஒரு வேதனை, அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய உடல் ரீதியான ஒரு வேதனை. அந்த நேரத்தில் ஃபஅ்தஸிலுன் நிஸாஅ ஃபில் மஹீதி வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்துஹுர்ன, அவங்க திருமணமான பெண்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி மாத விலக்குகள் அவங்களுக்கு ஏற்படும் போது அவர்களிடத்தில் இல்லற விஷயங்களில் அவர்கள் இருந்து கொள்ள வேண்டாம். தாம்பத்திய உறவுகள் பெண்கள் மாத விலக்கு ஏற்படும் போது இருக்கக்கூடாது. ஆனால் அவங்களோடு சார்ந்து ஒன்றா சாப்பிடலாம். அவங்க படுத்திருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த கணவன்கள் கண்டிப்பாக படுத்து தூங்கலாம், ஒரே போர்வையில் தூங்கலாம், ஒன்றாக குளிக்கலாம், ஒன்றாக சாப்பிடலாம், அவங்க பக்கத்தில் அமர்ந்து குரான் ஓதலாம், அவங்க இருக்கும்போது அவங்க பக்கத்தில் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் தொழுதுகொள்ளலாம். ஆனால் இந்த மாதவிலக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெண்கள் தொழக்கூடாது. திருக்குரானுடைய வசனங்களை அதை தொட்டு குரானுடைய வசனங்களை ஓத வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம். ஆனால் தாம்பத்திய விஷயங்களில் கட்டாயமாக ஈடுபடக்கூடாது. எப்போ அது அவங்களுக்கு நின்று ஒரு வாரத்திலேயோ அல்லது 4 நாட்கள்லையோ அல்லது 3 நாட்கள்லையோ அவங்க தூய்மை அடைந்து விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பகுதிகளும் நனைகின்ற அளவுக்கு அவர்கள் குளிக்க வேண்டும். அவர்கள் குளித்ததற்கு பிறகுதான் அவர்களிடத்தில் அவர்களின் கணவன்மார்கள் தாம்பத்திய விஷயங்களில் ஈடுபடணும். ஆனால் இது அல்லாமல் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிற பெண்களை வீட்டை விட்டு ஒதுக்குப்புறமாக வைக்கணும், ஓரமாக வைக்கணும், தனி அறையில் அரைச்சி வைக்கணும், அவங்களோட கணவன் பக்கத்தில் படுத்து உறங்கக்கூடாது, அவங்ககிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடக்கூடாது என்ற ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்க வழக்கத்தை எல்லாம் இஸ்லாம் அடியோடு தடுத்தது. அவர்கள் தொழுகைக்காக வேண்டி பெண்கள் மஸ்ஜிதுகளில் தொழுகைக்கு பெண்கள் தொழக்கூடிய பகுதிகளுக்கு தாராளம் அவர்கள் வரலாம். அங்கே மற்றவங்க தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த பகுதியில் அமர்ந்து அங்கே நடக்கக்கூடிய பயான்களை கேட்கலாம், துவாக்களில் கலந்து கொள்ளலாம் என்ற அனுமதிகள் வழங்கப்பட்டது. ரமலானுடைய காலங்கள் ஏற்படும் போது பெண்களுக்கு இந்த மாத விலக்குகளில்
3 நாட்களோ 5 நாட்களோ நோன்பு வைக்க முடியாமல் போய்விடும். அந்த நோன்பு வைக்க முடியாமல் போகிறத அது முடிந்ததற்கு பிறகு மற்ற காலங்களில் விடுபட்ட அந்த நோன்பை வைத்தால் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு வச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும் என்று தெளிவான விளக்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட அந்த சஹாபாக்களுக்கு வழங்கினார்கள் என்பதை திருக்குரானுடைய இந்த விரிவுரையில் இருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இது அவர்களுக்கு சொல்லப்பட்ட இந்த உபதேசங்கள் நமக்கானது. நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இவைகள் நினைவுபடுத்த வேண்டும். கட்டாயம் ஆண்கள் இந்த கால சூழ்நிலைகளில் அவர்களின் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை உணர்ந்து அந்த நேரத்தில் தாம்பத்தியத்துக்கு ஆண்கள் அவர்கள் பக்கத்தில் நெருங்கக்கூடாது. பெண்கள் அதற்கு அனுமதியும் கொடுக்கக்கூடாது. இது அல்லாஹ்வின் கட்டளை. அவன் சொல்வதை ஏற்று செயல்பட வேண்டும். ஒரு கால் அப்படி ஆண்கள் எல்லை மீறி நடந்து விடுவார்களானால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். இன்னும் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள், ஒரு வெள்ளிக்காசு அளவுக்கு அவர்கள் அதற்கு பரிகாரமாக தர்மம் செய்ய வேண்டும் என்று கூட சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இதுதான் மாதவிலக்கு சம்பந்தமான இந்த திருக்குரானுடைய வசனத்திற்கு நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை வேறு ஒரு கேள்வியை சஹாபாக்கள் நபியிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் ரப்புல் ஆலமீன் திருக்குரானுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அது என்ன வசனம், எது சம்பந்தமாக கேள்வி கேட்டார்கள், நாளைய விரிவுரையில் அறிந்து கொள்வோம். எதை கேட்டோமோ அதை நாமும் உள்வாங்கி நம்முடைய பிற சகோதரர்களுக்கும் இவைகளை பகிர்ந்து கொள்வோம். ரப்புல் ஆலமீன் திருக்குரானை பொருளறிந்து விளங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.